வணக்கம் மக்களே. வெண்டைக்காய் முருங்கைக்காய் போட்டு எறா குழம்பு வைக்கலாம் வாங்க. அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டோம்னா வடகத்துக்கு ஈக்குவலாக வாசனை வந்து கமன்னு இருக்குங்க. பெரிய வெங்காயம் 2 போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். இது மாதிரி வந்து ரொம்ப பேர் குழம்பு வைக்க தெரியல. வெண்டைக்காய் பொரியல், காரக்குழம்பு இது மாதிரி வைக்கிறாங்க. எறா குழம்பு ஒரு வாட்டி வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் நல்லா வதங்குந்து அதில் தக்காளி போட்டுருங்க. அந்த குழக்கப்பு வராது. நல்லா தக்காளி வதங்கி வரட்டும். நான் 1/4 கிலோ அளவுக்கு எறா எடுத்துக்கணுங்க. எறா வந்து அதிகமாக இருந்தால் குழம்பு நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரே குழம்பாயிடும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ முருங்கைக்காய் போட்டுக்கோங்க. நான் ஒரு முருங்கைக்காய் போட்டேன். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு. வீட்டு மிளகாத்தூள் தான் போடணும். வெறும் மிளகாத்தூள் போட்டோம்னா நல்லா இருக்காது. கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். காயெல்லாம் வெந்துடும். ஊற வச்ச புளி வந்து கரைச்சி ஊற்றிடலாம். அவள் தாங்க டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். காய்க்கும் புளி ஏறாத நல்லா அருமையாக இருக்கும் எறா குழம்பு. அதான் ஒரு கொதி வந்தது, இறக்கிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.